Hi students, welcome to the class. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது exercise 1.1ல 6th sum. The question பாருங்க, for what value of the parameter lambda will the following equation fail to have unique solution? So நம்ம questionல கேட்டிருக்கிறது பாருங்க, for what value of lambda the system of equations fail to have unique solution. அப்படின்னா என்னது? அதுக்கு unique solution கிடைக்காம போகணும் அப்படின்னு சொன்னப்போ லாம்டாவுக்கு என்ன வேல்யூ போட்டா இதுக்கு யூனிக் சொல்யூஷன் கிடைக்காது. So fail to have unique solution. The system of equations பாருங்க, first one 3x minus y plus lambda z equal to 1, 2x plus y plus z equal to 2, x plus 2y minus lambda z equal to minus 1 by rank method. இப்போ நம்ம rank method யூஸ் பண்ண போறோம். இந்த rank methodல இந்த லாம்டாவுக்கு எந்த வேல்யூ நீங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா இந்த சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷனுக்கு யூனிக் சொல்யூஷன் இருக்காது அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்க, அப்ப லாம்டாவோட வேல்யூ தான் கண்டுபிடிக்க போறோம். ஆனா லாம்டாவோட வேல்யூ எதுக்கு நம்ம கண்டுபிடிக்கணும்னா எந்த வேல்யூ நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணா இந்த சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷனுக்கு யூனிக் சொல்யூஷன் இல்லாம போகும் அப்படிங்கிற வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்க, அப்போ சொல்யூஷன் பார்க்கலாம். The given system of equations அப்படியே நம்ம எடுத்துப்போம். 3x minus y lambda z equal to 1, 2x plus y plus z equal to 2, x plus 2y minus lambda z equal to minus 1. இப்போ matrix equation கண்டுபிடிச்சிடலாம். So matrix equation first பாருங்க, first equation xyz coefficient 3 minus 1 lambda, second equation 2 1 1, third equation 1 2 minus lambda into xyz equal to 1 2 minus 1. So a x equal to b. So matrix form கண்டுபிடிச்சோமா? இப்போ augmented matrix. So இதுல இருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? augmented matrix. augmented matrixனா என்ன? a வையும் b ஐயும் ஜாயின் பண்ணி ஒரு நியூ மேட்ரிக்ஸை நம்ம ஃபார்ம் பண்ணணும். ஸோ ஏபி, ஸோ 3 minus 1 lambda, 2 1 1, 1 2 minus lambda, b பாருங்க 1 2 minus 1. இப்போ a and b ஜாயின் பண்ணி ஒரு நியூ மேட்ரிக்ஸை நம்ம ஃபார்ம் பண்ணிட்டோம். இப்போ இதுக்கு தான் நம்ம எக்கலான் ஃபார்ம் கண்டுபிடிக்கணும். அதுல இருந்து நம்ம ரேங்க் ஆஃப் ஏ, ரேங்க் ஆஃப் ஏபி எல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். சரிங்களா? இப்போ the augmented matrixல the first row first element பாருங்க 3 இருக்கு. So first row first element 1 இருந்துச்சுன்னா நம்ம எக்கலான் ஃபார்ம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும் அப்படின்னு சொன்னோம். So வேற எங்கயாவது நம்ம 1 இருக்கான்னு பார்க்கலாம். செகண்ட் ரோ தேர்ட் ரோல பார்க்கலாம். So தேர்ட் ரோல 1 இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணலாம்? So தேர்ட் ரோவை ஃபர்ஸ்ட் ரோவோட இன்டர்சேஞ்ச் பண்ணிடலாம். அப்படி இன்டர்சேஞ்ச் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு 0 பண்றது ஈஸியா இருக்கும். ரைட்டுங்களா? இப்போ நான் என்ன பண்றேன்? R1 R3 ஓட இன்டர்சேஞ்ச் பண்றேன். So interchange R1 and R3. ஏன்னா இங்க 1 இருக்கு. சோ இங்க 1 இருந்ததுன்னா 0 பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். அதனால சோ அப்ப R1 R3 இன்டர்சேஞ்ச் பண்ணுவோம். சோ இது R1 க்கு வந்துருமா? 1 2 minus lambda minus 1. R3 R1 க்கு வந்துரும். அடுத்தது இந்த R2 ல எந்த சேஞ்சும் இல்ல. 2 1 1 2. இப்போ R1 வந்து R3 க்கு வந்துரும். சோ 3 minus 1 lambda 1. இப்போ நம்ம 0 பண்ணலாம். இத நம்ம எக்கலான் ஃபார்ம் கொண்டு வரணும். என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் நான் 0, அப்புறம் 1 இருக்கு. இப்போ கீழ இருக்க நம்பர்ஸ் எல்லாம் நம்ம 0 பண்ணனும். சோ கீழ என்ன இருக்கு? 2 உம் 3 உம் இருக்கா? சோ 2 வந்து R2 ல இருக்கு, 3 வந்து R3 ல இருக்கு. சோ R1 ல எந்த சேஞ்சும் இல்ல. அது அப்படியே நம்ம எழுதிக்கலாம். இப்போ R2 ல தான் நம்ம சேஞ்சஸ் பண்ணனும். என்ன சேஞ்ச் பண்ணனும்? இந்த 2 0 பண்ணனும். சோ R2 tends to R2. இங்க 2 இருந்துச்சுனா மேல பாருங்க 1 இருக்கு. சோ அப்ப -2 ஆல மல்டிப்ளை பண்ணுங்க. R2 tends to R2 minus 2R1. So R2 அப்படியே எடுத்துக்கலாம். கால்குலேஷன் பாருங்க. R2 2 1 1 2 minus 2R1. R1 minus 2 மல்டிப்ளை பண்ணுங்க. -2 -4 minus lambda into -2 2 lambda and -1 into -2 plus 2 0 -3 2 lambda plus 1 4. So 0 -3 2 lambda plus 1 4. அடுத்து R3 ல R3 ல என்ன இருக்கு? 3 இருக்கு. அப்போ இங்க 3 இருந்தா அப்ப மேல நம்ம என்ன பண்ணனும்? -3 ஆல மல்டிப்ளை பண்ணனும். அப்பதான் 0 வரும். So R3 tends to R3 minus 3R1. So இங்க +3 இருக்கு. அதனால மேல -3 ஆல நம்ம மல்டிப்ளை பண்ணிடலாம். இப்போ இதோட கால்குலேஷன்
ஸோ R3 3 minus 1 lambda 1. சரிங்களா? இப்போ minus 3 ஆல R1 மல்டிப்ளை பண்ணுவோம். minus 3 minus 6 3 lambda 3 0 minus 7 3 lambda plus lambda டைரக்டா போடலாமா? ஸோ 3 lambda plus lambda 4 lambda 4. இப்போ 0 minus 7 4 lambda 4. இப்போ நம்ம என்ன பண்ணிருக்கோம் பாருங்க, ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் 1 இருக்கு, அது கீழ இருக்கிறதுல 0 பண்ணிட்டோம். அதே மாதிரி இப்ப செகண்ட் ரோக்கு வரணும். செகண்ட் ரோல நான் 0 எலிமெண்ட் இங்க இருக்கா, அது கீழ இருக்கிறது 0 பண்ணிட்டா நமக்கு ஈக்குவலன்ட் ஃபார்ம் வந்துரும். சோ அப்போ இந்த -3 க்கு கீழ இருக்கிற நம்பர் நம்ம 0 பண்ணனும். -7 என்ன பண்ணலாம் பாருங்க, R1 ல எந்த சேஞ்சும் இல்ல, 1 2 minus lambda minus 1. R2 ல எந்த சேஞ்சும் இல்ல, 0 minus 3 2 lambda plus 1 4. இப்போ R3 ல தான் சேஞ்ச் பண்ணனும். R3 ல -7 இருக்கு, R2 ல 3 இருக்கு. இப்போ இத எப்படி 0 பண்ணனும் அப்படினா பாருங்க, டிஃபரண்ட் நம்பர்ஸ் இருக்கு. சோ வெரி சிம்பிள். மேல இருக்க 3 எடுத்து கீழ இருக்க 7 ஓட மல்டிப்ளை பண்ணுங்க. அதாவது 3 எங்க இருக்கு, R2 ல இருக்கா, அதை எடுத்து R3 ல இருக்கோட 7 ஓட மல்டிப்ளை பண்ணலாம். அப்ப என்ன வந்துரும், இந்த இடத்துல 21 -21 வந்துரும். அதே மாதிரி இந்த 7 எடுத்து மேல மல்டிப்ளை பண்ணா மேல -21 வந்துரும். சரிங்களா? இப்போ சேம் சைன் சப்ட்ராக்ட் பண்ணா நமக்கு 0 வந்துரும். சரிங்களா? அப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படினா R3 ய 3 ஆல மல்டிப்ளை பண்ணு. அப்போ R2 வை 7 ஆல மல்டிப்ளை பண்ணு. 7 R2. அப்ப இத நம்ம 3 ஆல மல்டிப்ளை பண்ணிட்டோம், -21 வருது. இத 7 ஆல மல்டிப்ளை பண்றோம், -21 வருது. சேம் சைன்னா சப்ட்ராக்ட் பண்ணு. எல்லாத்துக்குமே அப்படிதான், சேம் சைன். பிளஸ் பிளஸ்னாலும் சப்ட்ராக்ட் தான் பண்ணணும், அப்பதான் 0 வரும். மைனஸ் மைனஸ்னாலும் சப்ட்ராக்ட் பண்ணா தான் 0 வரும். ஆப்போசிட் சைன்ல இருந்து ஆட் பண்ணா 0 வந்துரும். சரிங்களா? இப்போ இதனோட கால்குலேஷன் நம்ம பார்க்கலாம். 0 3 ஆல மல்டிப்ளை பண்ணோம் இல்லைங்களா, 0 -21 12 lambda 12 -7 ஆல மல்டிப்ளை பண்ணணும். 0 பாருங்க, -3 into -7 plus 21. இத -7 ஆல மல்டிப்ளை பண்ணா -14 lambda -7 -20. இப்போ ஆட் பண்ணோம் 0 0. இத ஆட் பண்ணா -2 lambda -7 14 lambda -14 lambda plus 12 lambda -2 lambda அப்புறம் -7 இருக்கு. அடுத்து 12 -28. 12 -28 என்ன வரும் பாருங்க, -16. இப்போ 0 0 -2 lambda -7 -16. இப்போ நமக்கு எக்விவலென்ட் ஃபார்ம் கிடைச்சிருச்சு. சோ எக்விவலென்ட் ஃபார்ம் எப்படி கண்டுபிடிக்கணும் பாருங்க, ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் நான் 0, அது கீழ இருக்கிறதுலாம் 0. அதே மாதிரி செகண்ட் ரோல ஃபர்ஸ்ட் நான் 0 எலிமெண்ட், அது கீழ இருக்கிறத 0 பண்ணிட்டீங்க அப்படினா நமக்கு எக்விவலென்ட் ஃபார்ம் கிடைச்சிரும். இப்போ நம்ம क्वेश्चनக்கு வரும். என்ன சொல்லணும், இந்த சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷனுக்கு யூனிக் சொல்யூஷன் ஃபெயில் ஆகணும் அப்படினா லாம்டாவுக்கு என்ன நம்பர் போடணும். சோ யூனிக் சொல்யூஷனே வரக்கூடாது அப்படி நம்ம சொல்றோம். அப்போ யூனிக் சொல்யூஷன் இருக்க கூடாதுன்னா ரெண்டு பாசிபிலிட்டி, ஒன்னு இன்ஃபைனைட்லி மெனி சொல்யூஷனா இருக்கலாம், இன்னொன்னு நோ சொல்யூஷனா இருக்கலாம். அப்போ இந்த இடம், சோ இந்த இடம் நான் ஜீரோவா இருந்தா தான் நமக்கு யூனிக் சொல்யூஷன் வரும். இப்போ இந்த இடம் 0 ஆயிருச்சு அப்படினா, இந்த எலிமெண்ட் 0 ஆயிருச்சு அப்படினா அப்ப என்ன ஆயிடும் பாருங்க, இது 0 னு வெச்சுக்கோங்க. இப்போ ரேங்க் ஆஃப் A வந்து 2 வந்துருமா, இப்போ ரேங்க் ஆஃப் AB 3 வந்துரும். அப்போ ரேங்க் ஆஃப் A not equal to rank of AB நமக்கு என்ன வருது, நோ சொல்யூஷன் வருது. அப்போ இந்த இடத்துல யூனிக் சொல்யூஷன் ஃபெயில் ஆகுது. இப்போ யூனிக் சொல்யூஷன் ஃபெயில் ஆகணும் அப்படினா சோ இந்த இடம் நமக்கு 0 ஆகணும். யூனிக் சொல்யூஷன் ஃபெயில் ஆகணும்னா சோ இந்த எலிமெண்ட் நமக்கு 0 ஆகணும். சரிங்களா? Since the system to fail have unique solution, right? இப்போ இதுக்கு யூனிக் சொல்யூஷன் இருக்க கூடாது அப்படினா அப்ப என்ன பாசிபிலிட்டி இருக்கு, it has infinitely many solution or no solution. இந்த ரெண்டு பாசிபிலிட்டி நமக்கு வரும். அப்போ இதுக்கு யூனிக் சொல்யூஷன் இல்ல அப்படினா either it can have infinitely many solution or no solution. இந்த ரெண்டு பாசிபிலிட்டி தான் இருக்கும். இதுக்கு யூனிக் சொல்யூஷன் இல்ல அப்படினா அப்ப இந்த சிஸ்டம்க்கு என்னவா இருக்கும், ஒன்னு இன்ஃபைனைட்லி மெனி சொல்யூஷன் இருக்கணும், இல்லனா நோ சொல்யூஷன் இருக்கணும். அப்ப இந்த ரெண்டுத்துக்கு கண்டிப்பா இந்த இடத்துல என்ன ஆகணும், 0 ஆகணும். so therefore -2 lambda -7 equal to 0.
அப்போ இந்த இடம் 0 ஆச்சுனா தான் என்னவா இருக்கும் யூனிக் சொல்யூஷன் ஃபெயில் ஆகும் சோ அப்போ -2 lambda -7 equal to 0 இத நம்ம ஈக்குவேட் பண்ணலாமா சோ -2 lambda equal to இந்த சைடு கொண்டு போனா 7 ஆயிடுமா -7 ரைட் சைடு போனா +7 இப்போ lambda equal to 7 by -2 so 2 போட்டு மைனஸ் நியூமரேட்டர்ல போட்டுடலாம் அப்போ lambdaக்கு நீங்க -7 by 2 போட்டீங்கன்னா இந்த சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷனுக்கு யூனிக் சொல்யூஷனே இருக்காது அப்ப என்னவா இருக்கலாம் ஒன்னு இன்ஃபினிட்லி மெனி சொல்யூஷனா இருக்கலாம் இல்ல நோ சொல்யூஷனா இருக்கலாம் இப்போ இது 0 ஆயிடுச்சுனா நமக்கு கண்டிப்பா என்ன கிடைக்கும் நோ சொல்யூஷன் தான் கிடைக்கும் ஓகே சோ lambda ஓட வேல்யூ -7 by 2